ஆன்லைன்ல வந்துட்டு ட்ரேடிங் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன்னு சொன்னீங்க. அத பத்தின விவரங்கள் சொல்லுங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரோபோட்டிக் ட்ரேடிங் மூலமா நான் ப்ராஃபிட் மேக் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 months பீரியட் ஆஃப் லாஸஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட். அப்போ குணா ப்ரோட்ட கேட்டு இது என்ன பண்ணலாம் ப்ரோ, இதுக்கு ஒரு 80% ஆஃப் கேபிட்டல்ல வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். எவ்வளோ நாள் ஆச்சு இதுக்கு? அது வித்தின் 1 monthலேயே பண்ணியாச்சு. ஹைலி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை எம்எல்எம் கான்செப்ட்டில் யார் ஆளை சேர்த்து வராங்க, இவங்க சேர்த்து விட்டாங்க பணங்கிறது இந்த மாதிரி இதுக்குள்ளே போகாமல் சின்ன ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதுன்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியுமே தவிர்த்து 10% 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அவர் உண்மையாகவே எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது அவரே பண்ணுறாரா இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து பண்ணுறாரா? கேம்பிளிங் சூதாட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாட்டோட நோயின்னு கூட சொல்லலாம். ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ நம்ம பணத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பணம் வந்து பல மடங்கு மாறிடும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஒரு ரூலுமே இல்லை. 1 கோடியை ஒரே நாளில் 2 கோடியாகவும் 2 கோடி 4 கோடியாக 4 கோடி 8 கோடியாக மாற்றுறதுக்கான வழிகள் எங்கேயும் பக்கம் போனாலும் கண்டிப்பாக லாஸ் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த உலகத்துல 99% எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்னா பணத்தை தேடி. அப்படி ஓடும்போது அதில் நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இல்லாட்டினா மற்ற ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாரும் வந்துட்டு முன்னிறுத்துறது என்ன அப்படின்னாக்க இன்றைக்கி ட்ரெண்ட் வந்துட்டு சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிங்க, இல்லை ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வளர்ந்துடுவீங்க, உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற இந்த பேரை நம்பி சில பேர் வளர்ந்தும் இருக்காங்க, பல பேர் தோற்று போயும் இருக்காங்க. அப்படி இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதை பற்றின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால இந்த துறையில் போய் மேடம் நான் இப்படி போனேன், எனக்கு இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக எக்ஸ் ஆர்மிமேன் மதுரையிலேருந்து ரமேஷ் அவர்கள் நம்முடைய இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஆனால் ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறோம், ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு கைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறதுல எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே நம்மளுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் டாக்டர் குணா அவர்கள் நம்முடைய இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், நீங்கள் சொல்லுங்கள், ஆன்லைனில் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன்னு சொன்னீங்க. அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸில் இருந்தேன். அப்போது பண்ணிட்டு இருந்த ஒய்ஃப் பேரில் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தனால அதை பற்றி நாலேஜஸ் இருந்துச்சு. ஃபாரெக்ஸ் வந்து இல்லீகல்ன்றனால எனக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட் வரும்போது அதை பற்றி ஜீரோ நாலேஜ். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரோபோட்டிக் ட்ரேடிங் மூலமா நான் ப்ராஃபிட் மேக் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 months பீரியட் ஆஃப் லாஸஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட். அண்ட் 2 மாசத்துலயே முடிஞ்சிருச்சு. 2 மாசத்துலேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எப்படி மீண்டேறீங்க? அவங்க கம்பெனியில் சைடில் கேட்கும் போது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஜீரோ தான், கான்டாக்டே பிடிக்க முடியல அவங்கள. அப்போ குணா ப்ரோட்ட கேட்டு இது என்ன பண்ணலாம் ப்ரோ, இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுங்கள், இல்லை இதுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னன்றது நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னாலே அவர் ஒரு 1 year டைம் எடுத்துக்கோங்க, இதில் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அதை பண்ணி வாங்க அப்படின்னாரு. ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் இது சொல்யூஷன் சொல்கிறாரு கம்பெனியை. அது ஃபீஸ் கட்டி மினிமம் ஒரு $400 ஃபீஸ் கட்டி அதை எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் ஒரு $1 lakh இது பண்ணி கொடுக்குறாங்க ஆக்சுவலி கம்பெனி சைடில். அதில் 80-20 டிவிடெண்ட் ரேஷியோவில் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அதில் நான் மேக் பண்ணி ஒரு $13,000 வந்து மேக் பண்ணி ஒரு 80% ஆஃப் கேபிட்டலில் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். எவ்வளோ நாள் ஆச்சு அதுக்கு? அது வித்தின் 1 monthலேயே பண்ணியாச்சு. வித்தின் 1 monthலேயே 1 year டைம் கிட்ட 1 monthலேயே பண்ணியாச்சு. சூப்பர். அப்புறம் இது ஹைலி ரிஸ்க், இது ஓகே, இதோட முடிச்சுக்குங்க. தென் அதுக்கடுத்து ஒரு 20% ஆஃப் இதுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு 11 months சேஃப் ஜோன்லேயே நாங்கள் மினிமம் ப்ராஃபிட்லேயே சேஃப் ஜோன்லேயே ரன் பண்ணனால நீங்கள் ரெக்கவர் ஆகி அடுத்து இப்போ ஒரு 6 months நல்லா போயிட்டுருக்கு. சேஃப் ஆகிட்டேன் அண்டு நல்லா போயிட்டுருக்கு. அண்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர், நானும் அது மீன்ஸ் அதோட அவேர்னஸ் இல்லை, ஹைலி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அதில் விழுந்து லாஸஸ் தான் ஆகுமே தவிர்த்து ரெக்கவர் ஆகிறது சேஃப் ஜோன்ன்றது வந்து ஒரு 2-4% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா, ஓகே. ஹைலி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை எம்எல்எம் கான்செப்ட்டில் யார் ஆளை சேர்த்து வராங்க, இவங்களும் சேர்த்து விட்டாங்க பணங்கிறது இந்த மாதிரி இதுக்குள்ளே போகாமல் சின்ன ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதுன்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியுமே தவிர்த்து ஹைலி ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தோக்குறதுக்கு 99% ஆஃப் வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து நல்லா போகணும் சார். ஆன்லைன் அப்படின்னு சொன்னாலே இப்போ நான் வந்துட்டு ஆன்லைன்லாம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். நிறைய ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங்னா இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. அதில் எது உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு புரியல. அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்களேன். ஸோ எக்ஸாக்ட்லி இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இட்ஸ் வாஸ்ட் டாபிக். ஆனால் வந்து பெக்குலராக சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆன்லைன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரேடிங் என்டிட்டிஸ், இந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷனலாக வந்து நல்ல பொட்டென்ஷியலாக இருக்கணும். ஓகே, நல்ல சப்ஜெக்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இதை தாண்டி பார்க்கும்போது
நமக்கு வந்து ஒரு போதுங்கிற ஒரு ஆசை ஒன்று முடிச்சிடணும். போதுங்கிற ஆசை தான் இருக்கே தவிர பேராசைங்கிறது இருக்கக்கூடாது. ஓகே. எனக்கு வந்து தேவை இவ்வளோதான், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கிரீட் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம வச்சிடறோம். மாதம் 10%, 20%, 30%, 40%. ஹவு கம் இட் இஸ் பாசிபிள்? வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு 10%, 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் யோசிக்கணும், பயப்படணும். இப்போ ரெகுலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 3%, 4% வரைக்கும் நமக்கு ஒரு நம்மளோட பிரின்சிபல் கேபிட்டலேருந்து ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருதுன்னா தட் இஸ் வே பெட்டர். ஸோ அந்த மாதிரி என்டிட்டிஸ்குள்ளே மட்டும் நம்ம போகணுமே தவிர ஹையஸ்ட் ப்ராஃபிட்டுங்கிறது எப்பயுமே கூடாது. அதே மாதிரி ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது எதுவுமே உண்மைன்னு நம்பவும் கூடாது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸோட டாபிக்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காக மட்டுமே தவிர டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ டெசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம சக்ஸஸ் ரேஷியோக்குள்ளே போக முடியுங்கிறத டெசிஷன் நம்ம மேக் பண்ணணும். ஈவன் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெட்டிங் பற்றி ப்ரொமோட் பண்ணுறாங்க, கேம்பிளிங்ஸ் பற்றி ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவர் வந்து ஸ்கின் கேர் சொல்கிறாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரீசனாகவே உண்மையாகவே வந்து அவங்களாம் வந்து அது பண்ண முடியுமா, அது என்னங்கிறதே எங்களுக்கு தெரியாத போது பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓகே சொல்கிறாங்க. ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, 10 பேர் அதே சொன்னால், 100 பேர் அதே சொன்னால் நம்பி தான் ஆகணும். ஒருத்தர் சொல்லும்போது சரி, 10 பேர் சொல்லும் போது மேபி யோசிக்கிறோம், 100 பேர் சொல்லும் உண்மை நம்புகிறோம். அப்போ அந்த உண்மைங்கிறத வந்து கிரியேட் பண்ணுறதே ஒரு 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 சோஷியல் மீடியாவில் இது வந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா இந்த விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் அப்படிங்கிற ரேஷியோக்குள்ளே கண்டிப்பாக போக முடியும். ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆன்லைனில் நிறைய நாங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கோம். எங்கே பார்த்தாலும் ஸ்கேம்ங்கிற வார்த்தை. அது என்ன ஆன்லைனில் என்ன ஸ்கேம் நடக்கும்? சிம்பிள் மேம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரு ஸ்கேம் தனியாக இருக்குது, ஒரு பர்சன் இண்டிவிஜுவல் தனியாக இருக்காரு. இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், எக்ஸ்பெக்டேஷன். நமக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட பிளேஸ் அங்கேயே தான் இருக்குது. புதுசாக ஆட்கள் போய் அங்கே வந்து அட்டாச் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் சிம்பிளாக. ஒரு நம்ம லொக்காலிட்டியில் இருக்க பர்சன்ஸாக நம்மளால் அடிக்கடி ரீச் பண்ண முடியுமா? ஒருத்தர் நான் பார்க்குறேன் ஒரு பிஸ்னஸ் மாடல்ஸோட அவர் ரீச் பண்ண முடியுமா? அவர் உண்மையாகவே எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது அவரே பண்ணுறாரா இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து பண்ணுறாரா? அப்படியே வேறு இடத்துலேருந்து பண்ணாலும் அது பான்சி நெட்வொர்க்ஸில் இருக்கா இல்லை உண்மையாகவே எத்திக்கலாகவே இது நடக்குமா நடக்காதா? அந்த பிஸ்னஸோட A to Z நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா இந்த ஸ்கேம்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் போகாது. ரெண்டாவது, இந்த ஆன்லைனில் பெக்யூலராக நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நமக்கு வருது. இந்த விஷயத்தை பண்ணால் இவ்வளோ கிடச்சிருமோ, இவ்வளோ தூரம் லைஃப் ஸ்டைல் வந்துடும், அழகழகான ரீல்ஸ் பார்க்குறோம். ஒரு பெரிய காரில் போகிறோம், ஒரு பெரிய ஃப்ளைட்டில் போகிறாங்க, ஜெட்டில் போகிறாங்க. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக தெரிஞ்சால் போதும். என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கா, எனக்கு 1 கோடி வச்சு மாதம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் பண்ணால் போதுங்கிற விஷயம் இருந்தால் போதும். 1 கோடியை ஒரே நாளில் 2 கோடியாகவும் 2 கோடி 4 கோடியாக 4 கோடி 8 கோடியாக மாற்றுறதுக்கான வழிகள் எங்கேயுமே இல்லை. அது பக்கம் போனாலும் கண்டிப்பாக லாஸ்ங்கிறது இருக்குது. ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகிறதுக்கு முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா தான் அந்த நிலைக்கும் கூட. அதுதான் ஆன்லைனுடைய எத்திக்ஸ் கூட. வேற என்னெல்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் சார்? ஆன்லைன்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா லாஸ் ஆகாம தப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்கேம்ஸுங்கிறது வந்து வெரி ஆஃபனாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த டேட்டா பேஸில் வந்து ரேண்டமாக வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ்லையோ ஒரு ஃபீமேல் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க, ஒரு நல்ல ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, எனக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க, நான் வீடு வாங்க போகிறேன், என்கிட்ட 70 லட்சம் இருக்குது, ஒரு 30 லட்சம் கொடுத்தா போதும், நான் செட்டில் ஆயிடுவேன். இந்த மாதிரி சில பேர். இதையும் தாண்டி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நீங்கள் ட்ரேடிங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப் ஸ்கேமில் வருது. இதுக்கடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. 1000 கோடி ரூபா வந்து கண்டெய்னரில் வந்துட்டு இருக்கு, 500 கோடி கண்டெய்னரில் வருது. அதை எடுக்கணும் அப்படின்னா 10 கோடி ரூபா கொடுத்தா போதும், நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல்ஸ் வச்சு இரிடியம் வச்சு அப்படி அந்த மாதிரி மெட்டல்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே கம்மியான பணத்தை வச்சு அதிகமான லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் பிரைம் ஆஃபீஸ். இதான் ஒரு கண்டெய்னர் சுத்துதா உண்மையில 1000 கோடி 2000 கோடிக்கலாம் இல்ல, இது வாய் வார்த்தையாவே 1000 பேர் கிட்ட போயிட்டு இதையே பர்பஸ்ல அவங்க வந்து சீரியஸ்லி வி டசன்ட் நோ. உங்க சைட்ல சொல்லிருக்கலாம், என் சைட்ல சொல்லி நிறைய இது போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா இது உண்மையா இல்லையாங்கிறது இது வரைக்குமே யாருமே நாங்க பார்த்த மாதிரி தெரியல. உண்மையாவே ஐ மீன் ஒருத்தரா சம்பாதிச்சா தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஒருத்தர் 1000 கோடி வச்சிருக்காரு, 5000 கோடி வச்சிருக்காரு, 10,000 கோடி வச்சிருக்காரு அப்படின்னா அது ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அது ரெஃப்ளெக்ட் ஆகவே இல்லை, அப்படி நடக்கவே இல்லை. பட் ஆனால் பீப்புள்ஸ் லாஸ் ஆகாத மட்டும் அடிக்கடி நியூஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை விட மோசமான விஷயங்கள் பெட்டிங்ஸ். இந்த கேம்பிளிங் சூதாட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாட்டோட நோயின்னு கூட சொல்லலாம். அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிங்க் பண்ணாலோ ஸ்மோக் பண்ணாலோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அஃபென்ஸாக கூட இருக்குது. ஆனால் வந்து இந்த கேம்பிளிங்குள்ளே போகும்போது அன்னோயிங்லி உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே லிக்விடேட் ஆகி கடைசியில் வந்து அடிக்கடி பார்க்குறோம், துர்க்க செய்திகள் நிறைய பார்க்குறோம். அதுதான் ரிசல்ட்ஸாக நிற்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா கம்மியான பணத்தை போட்டு உடனே அதிகமாக பண்ணுங்கிறது வேண்டாம். பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இருக்காரா, பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் செட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரெடிஷனல் பிஸ்னஸ்ல டைவர்ஸ்ஃபை பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கா, அந்த 100 ரூபாயை கொண்டு போய் இடத்துல வைக்காதீங்க. 100 ரூபாய் 10 ரூபாய் வைங்க. ஒரு ஒன்று லேண்டில் போடுங்க, ஒன்று கோல்டில் வைங்க, ஒன்று சில்வர் பார்ஸ் வாங்க, ஒன்று கிரிப்டோஸ் வைங்க, இல்லைனா கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் வைங்க, கொஞ்சம் ஈக்விட்டியில் வைங்க, இல்லை கொஞ்சோண்டு வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் டைவர்ஸ்ஃபைடாக இருக்குமே தவிர ஒரே இடத்துல அக்யூமுலேட் ஆகாது. அப்போ
நமக்கு லாஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த 10ல் 2 வந்தாலும் 8 ஜெயிக்கும். 10ல் 5 தோத்து 5 ஜெயிச்சா கூட பிரேக் ஈவன் தான் இருப்போம். நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்கும். எப்போ நமக்கு எடுக்கணும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட கைடன்ஸோட போகும்போது நமக்கு லாஸ் ஆகாது. ஆல்ரெடி ஒரு லாஸ் ஆகியிருந்த பர்சனாக இருந்தால் கூட அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கைட் பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் மைக் டைசன் இருக்காரு, ஒரு நல்ல ஒரு பாக்ஸர், குளோபல் லெவலில் நல்ல ஃபெமிலியரான பர்சன். அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சுங்கிற இருப்பார். எதுக்காக அந்த கோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை, நம்ம தப்பான இடத்துல டிவேட் ஆகிறோம், நம்ம ஆன் ஸ்பாட்டில் இருக்கும்போது நம்ம பிரெயின் டிவேட் ஆகுது அப்படின்னா அதை கரெக்டான பார்த்து கூட்டு போகிறதுக்கு மட்டும் தான் அந்த மாஸ்டரே தவிர, இவர் மைக் டைசன் சண்டை போட தெரியாது, நீ இப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இதை நீ கரெக்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் அது ஃபினான்ஷியல் அட்வைசர் ரோலாக இருக்கும். அப்போ அந்த இடத்தோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் நம்ம அதை வந்து நிறைய பேருக்கு வந்து அதை எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயங்களும். இதை தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து புதுசான கான்செப்டில் ஹை ரிட்டர்ன்ஸ்குள்ளே போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேர் சார் இப்போ நிறைய ஆன்லைன் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்போது உங்களோட கேபிட்டலை நீங்கள் எனக்கு இத்தனை வருஷம் வந்துட்டு ஃப்ரீஸில் இருக்கும், இல்லை உங்கள் கேபிட்டலோட அமௌண்ட்டை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தான் அதான் உண்மையா இல்லை அதுதான் ப்ரொசீஜரா? இல்லை, எக்ஸாக்ட்லி. ரமேஷ் சாரே ஒரு தடவை நம்மகிட்ட கேட்டிருந்தார், கொஷின் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பணம் போட்டுறேன் சார், அவர் கேட்டது பணம் கேட்குறாங்க, பணம் கொடுத்துட்றோம், கொடுத்தாச்சுன்னா அது ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ நம்ம பணத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பணம் வந்து பல மடங்கு மாறிடும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு ரூலுமே இல்லை. என்ன ரூல் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க பணத்தை ஏதோ ஒரு இடத்துல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ ஏதோ ஒரு விஷயமா நமக்கு தேவைங்கும் போது அதை லிக்விடேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்கும். எனக்கு நான் 1 கோடி ரூபா பண்ணியிருக்கேன், நாளைக்கே எனக்கு அந்த 1 கோடி வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த 1 கோடி எனக்கு வரணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ். இந்த சென்ஸ் வந்து இந்த என்டிட்டி, இந்த டெஃபிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஷியல் நெட்வொர்க்ஸ், அதாவது இந்த ட்ரேட்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோஸாக இருக்கட்டும், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், இந்த எதாக இருந்தாலும் எனக்கு லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் புக் பண்ணி நான் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு மீதி பணத்தையாக கொடுங்கிற மாதிரி இருக்க விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெளிவானது. இல்லை நம்ம பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அது என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாமல் காசு மட்டும் வருது என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கஷ்டப்பட போகிறது கன்ஃபார்ம் ஒரு நாள் உறுதி. ஆனால் நீங்கள் சொல்லி தான் தெரியுது இதுதான் இந்தியன் கவர்மெண்ட்டோடலாம் எப்போ வேணாலும் நம்மளோட பணத்தை எடுத்துக்க முடியும். ஆனால் நிறைய பேர் இது கிடையாது, இது இத்தனை வருஷம் இது ஃபிக்ஸடாக இருக்கணும், அப்படி எடுத்தாக்க நிறைய லாஸ் ஆகும் அப்படின்னு நம்மளை வந்துட்டு நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி அதையும் நாங்கள் பார்க்கல. இல்லை, எக்ஸாக்ட்லி. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் மேலே தப்பு இல்லை, என்னென்ன அவேர்னஸ் இல்லை, உண்மைதான். அதை சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்க பர்சன்ஸை வந்து அவங்க ரீச் பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு பர்சன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் வேணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லா வந்து எனக்கு ப்ராப்பராக இருக்கணும், என்னோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு எங்கே இருப்பாங்கன்னா பிஎம்எஸ் கம்பெனியில் இருப்பாங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது ஹை வெல்த் இருக்க பர்சன்ஸ்க்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வெல்த்தை மேனேஜ் பண்ண முடியாது, எங்கெங்கே என்ன இடம் இருக்குன்னு தெரியும், எவ்வளோ காசு இருந்து இதை ஃபுல்லாக நீ பார்த்து எனக்கு க்ரோத் பண்ணி கொடு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 15%, 18%, ஒரு 10% பண்ணாலே போதும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க பிஎம்எஸ் கம்பெனிக்கு என்ன பண்ணுவார்னா, ஓகே இதெல்லாம் நம்ம டைவர்சிஃபை பண்ணோம், இதை வந்து ஃபார்மாசிட்டிக்கல் இன்வெஸ்ட் பண்ணோம், இது ரியல் எஸ்டேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம், இதை வந்து நம்ம மேன்ஷன்ஸ் மாதிரி வாங்கி இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்வெஸ்ட், கொஞ்சம் கிரிப்டோ பண்ணு, கொஞ்சம் ட்ரேட்ஸ் பண்ணு, கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ஸ் பண்ணு, இந்த மாதிரி மல்டிபிளாக பிரியும். ஆனால் இந்த இடத்த ரீச் பண்ண முடியுமானா நம்மளால் நிறைய பேரால் ரீச் பண்ண முடியும். பிகாஸ் அங்கே ஒரு ஸ்லாப் இருக்கும், ஒரு $10 million, $5 million, 40 கோடி ரூபா, 80 கோடி, இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாப்பில் நம்ம அட்டைன் ஆக முடியும்னா முடியாது. அப்போ இந்த கேப்பு தான் இந்த லாஸ்க்கான உண்மையான ஒரு ரீசனாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து ரீச் பண்ணோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் கண்டிப்பாக அட்டைன் பண்ண முடியும். ரமேஷ் ப்ரோ சர்ச் பண்ண மாதிரி கண்டிப்பாக நல்லா சர்ச் பண்ண முடியும். சூப்பர். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதான் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை நம்ம கூட வச்சுக்கலாம், அது மட்டும் தான் முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆன்லைனில் யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதா உங்களுடைய விதி. ஆன்லைனில் ஜெயிக்கலாம். அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டாக நம்ப வேண்டாம். ஈவன் மைசெல்ஃப், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஒரு இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாரா, அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கரெக்டாக ப்ராக்ரஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க பண்ணுற விஷயம் எத்திக்கலி நடக்க வாய்ப்பு இருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிறாங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ்ல நமக்கு ஒரு 100% growth வரும் அப்படின்னா எப்படி வரும், ஏன் வரும், வந்துச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 100% வரப்போகுது அப்படின்னா முதல் நாளில் அட்லீஸ்ட் ஒரு 0.1% வரும்ல, ரெண்டாவது நாளில் 0.3, இந்த மாதிரி ஒரு கிராஜுவல் growth அப்படிங்கிறது இருக்கும்ல. ஒரே நாளில் 0லேருந்து 100 ரூபாய்க்கு எங்கேயுமே ஏறாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே தான் அந்த growth அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த ட்ராக்கை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், வெற்றிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நம்ம மக்களுடைய பெரும்பான்மையான ஆசையை தூண்டுற ஒரு விஷயமா நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்போது ஒரு நடுத்தர மக்களுக்கு சூப்பராக ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தரணும் அப்படின்றனால கையில் கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் பெருசாக எங்கெல்லாம் லாபம் இருக்கோ அவங்களாம் பெருசாக ஆப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் நமக்கு அட்வைசரை சொல்கிறாரு. வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? ஸோ எக்ஸாக்ட்லி பீப்புள்ஸ்க்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க செக்டர் அப்படிங்கிறது மணி ஃப்ளோ அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அதிகமான மணி ஃப்ளோ இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பணம் எடுக்கணும்னா ஒரு ஏடிஎம்ல நிற்கணும், ஒரு பேங்க்ல போய் பாஸ்புக் போட்டு வெயிட் பண்ணும். ஆனால் இப்போ அது இல்லை, ஓவர் செகண்ட்ஸ் வந்து ஃபோன்பே, கூகுள் பேன்னு சொல்லி மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கு. இது அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்கேமர்ஸ்க்கும் கேம்ப்ளர்ஸ்க்கும் இது ஒரு பெஸ்ட் அட்வைசஸாக போயிடுது.
உடனே பணம் அனுப்பிடுன்னு சொல்லி டிரான்சாக்ஷன் அதிகமாக போகுது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க நீங்கள் யூபிஐயில் நீங்கள் உங்கள் பின் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுங்க. இன்டு திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு இது பண்ணலாமா வேணாமா. இன்னைக்கு பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. ஒரே நாள் இன்னைக்கே நான் பண்ணாதான் நாளைக்கு கோடி சொன்னாங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே இல்லை. இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு பண்ணு, ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணு, ஒரு ப்ரீதிங் டைம் விடு, யோசி, டிஸ்கஸ் பண்ணு. இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா லாபம் எடுத்துட்டா வெளியே சொல்கிறோம், நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை. கரெக்ட். நஷ்டம் இப்போ நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெருமை, தோத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு அவமானம். அப்படி இல்லை. நீ தோக்காமையும் ஜெயிக்கிறதுக்கும் தோக்காமல் இருக்கிறதுக்கான வழி என்னன்னா ஒரு 10 பேர் ஒரு ஃபினான்ஷியல் ஒரு செக்டருக்குள்ளே போகிறேன்னா ஒரு 4-5 ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேளு, இது பாசிபிள், இது நடக்குமா நடக்காதா, டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு இல்லையே, கேட்டுட்டு தெளிவாக பண்ணுங்க. இப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார். இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்க்காக நான் பார்க்குறேன்னா நான் ஒரு ரியல் எஸ்டேட்லையோ ஒரு சைட்டோ வாங்கிட்டு இல்லை கோல்டோ வாங்கிட்டு போட்டுடலாம். அதை தாண்டி நான் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதை கூட கம்பேர் பண்ணும்போது அங்கே வருமானம் அதிகம் இருக்கிறதுனால நிறைய பேர் அதை வந்துட்டு வராங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் பண்ணுறது, ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ட்டு ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறீங்க, இதை வந்து கொஞ்சம் டைவர்ஸ்ஃபை பண்ணி பிரிப்போம் சரிங்களா. இது எப்பயுமே வந்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். பீப்புள்ஸ்க்கு தி நோ இட். இதில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மேபி ப்ராஃபிட் வரலாம், அது வைஸ் வர்சா கேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம என்ன மாதிரி பண்ணோம்னா ஒரு ரியல் எஸ்டேட் கோல்டு வாங்குற மாதிரி நம்ம ஒரு அசட்ஸாக கிரிப்டோ அசட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கலாம், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறோமா இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா போகும் அப்படின்னா ஒரு லேண்டு வாங்கி வைக்கிற மாதிரி அதை வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் விட்டுருங்க. ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பார்க்குற மாதிரி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்துங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட ஒரு சாபக்கேடுன்னு கூட வச்சுக்கலாம். இது நல்லதாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்டதாகவும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் செக்டரில் இருக்கவங்க போய் பை பண்ணுறது, உடனே ஒரு செல், அடுத்த ஒரு பை, அடுத்த ஒரு செல்னா அவங்க பேனிக்னஸாக என்னன்னு தெரியல. இது இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு ஃபோன் வந்து எப்பயுமே டிபெண்ட் ஆகி ஒரு ட்ரேட் அப்படின்னு என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு நார்மல் ட்ரேடர்ஸால் மல்டிபிள் ட்ரேடர்ஸால் என்ன ஆகும்னா அவங்களால அந்த ஃபோனை எடுத்து சார்ட்டை பார்க்காம இருக்க முடியாது. லைக் அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். இதான் ரியாலிட்டி. நீங்கள் கேட்டு பாருங்க ட்ரேடர்ஸ் கிட்ட, உங்களால் ஒரு 10 நாள் வந்து சார்ட்டை பார்க்காம இருக்க முடியுமானா முடியாது, கையெல்லாம் உதறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சீரியஸாக ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருந்துட்டு போனால் தப்பிச்சிரும். ட்ரேடராக இருந்தால் மாட்டிப்போம். ஒரு நல்ல விஷயத்தை நான் வாங்கி லாங் ரன் வர்றேன், அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி போனேன். ஆல்வேஸ் த பெஸ்ட். சார் இப்போ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரமேஷ் சாரே நமக்கு உதாரணமாக இருந்தார். இப்போ அவர் வந்து தோத்துட்டார். பட் இதுக்கப்புறம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் ஜெயிக்க முடியும்? எக்ஸாக்ட்லி. ஒரு ஃபால் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும். யாருமே வந்து 100% க்ரோத்லேயே வர மாட்டாங்க. ஒரு ஃபால் இருந்தால் இப்போ எந்திரிச்சு அவர் அடுத்த லெவலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவரோட பேஷன்ஸும் கன்சிஸ்டன்சியும் மட்டும்தான் அதில் ஜெயிக்கும். இது எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி எந்திரிச்சு வரணுங்கிறத அவரோட தேடல் மட்டும் தான் அவர் ஜெயிக்க வச்சு. அதே மாதிரி யார் லாஸ் ஆகிருந்தாலும் எந்த பர்சன்ஸ் வந்து ஒரு சார் நான் அந்த பக்கம் வந்து நான் ரியல் எஸ்டேட்டில் ஒருத்தர் ஏமாற்றிட்டார், இதில் ஒருத்தர் அதில் ஒருத்தர் ஏமாத்தினா எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிட்டு கம்மியான கேபிட்டல் இருக்கா, கம்மியான ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோமா, கம்மியான ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனால் இட் இஸ் வே மோர் பெட்டர். இதையும் தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் விட்டதை பிடிக்கிறேன்னு போகிற கேங்கு தான் அதிகம். விட்டதை பிடிக்க போனோம் அப்படின்னா நம்ம கிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா இல்லை 10 ரூபாய் வச்சு பிடி, 100 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாய் வச்சு பிடிக்கிறேன்னு போனேன்னா பேங்க்ரப்சி அப்படிங்கிறதான் போகும். அந்த இடத்துக்குள்ளே யாருமே போக வேண்டாம். அட்வைசஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. அது எவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃபோட க்ரோத் அப்படிங்கிறது இருக்க போது. ரொம்ப சிறப்பு டாக்டர் குணா சார். நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சஜஷனாக நம்மளுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிறைய வேலைகளுக்கு இடையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய அறிவுரைகள் கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.